chapter 5, 7. Correct, Pastor? Okay. Yeah. Anyone read? Padmini sister or Sovia? Anyone? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். ஆமென். Thank you Lord. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் எல்லா கவலைகள் அவர் மேல் வைத்து விடுங்க சொல்லப்பட்டிருக்கிறது. Amen. கவலைகள் தான் இன்னைக்கு எல்லாரும் மேற்கொள்ளக்கூடிய பெரிய ஒரு பலவீனமே கவலை மட்டுமே. வியாதியில பெரிய ஒரு வியாதின்னு சொல்லும் போது கவலைகள் மட்டும்தான். கவலைகள் தான் மனிதர்களை ஒழுக்குகிறது. கவலை தான் மனிதரை உண்மையாகவே மல சூழ்நிலைக்கு நிறைய தள்ளப்படுகிறது. ஆனா வேதம் தெளிவாக சொல்லப்படுது, கர்த்தர் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களை எல்லா கவலைகள் அவர் மேல் வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில கூட குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய அந்த வார்த்தையை தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் தேற்றுவாராக. உங்களுடைய எல்லா கவலைகளும் அவர் மேல் வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் காரியத்தை கைக்குடி வர அவர் உதவி செய்வாராக. காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் கைக்குடி வர தேவன் உதவி செய்வார். இந்த நாளில கூட இந்த கவலையே என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு வியாதியா இருக்கலாம், இல்ல குழந்தை பாக்கியம் இல்லை இயங்குகிறவளா இருக்கலாம், இல்ல மன கவலைகள் பல குழப்பங்கள் நேராய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நாளில் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். மனிதர்கள் விசாரிக்கிறார்கள் இல்லை என்பது இல்லை, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார், அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனபடியாதான் சொல்லுகிறார், உங்கள் எல்லா கவலைகளும் அவர் மேல் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் மேல் வைத்துடுங்க. நீங்க கவலை எல்லாவற்றையும் அவர் மேல் சொல்லுங்க, அவர் மாற்றுவார். 2வது வாதம் சொல்லப்படுது, ஸ்தோத்திரம். அதே சங்கீதங்கள் புத்தகம் 119 அதிகாரம் 92 வசனத்தை ஒரு வாசிக்கலாமா? சங்கீதம் 119. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். தேங்க்யூ. 2வது சொல்லுது, கர்த்தருடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி இல்லாதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் சொல்லி தாவீது நீங்க சொல்லுகிற சம்பவங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி என்று வேதம் சொல்லப்படுது. அப்ப இந்த மனமகிழ்ச்சி எங்க இருக்கிறது? கர்த்தருடைய வேதத்துல தான். இந்த வேதத்தை நீங்கள் உண்மையாகவே மிகுந்த ஜாக்கிரதையோடு, பாரத்தோடு, உண்மையோடு கர்த்தர் சமூகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். உடைய எல்லா துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கர்த்தருடைய வேதத்தில் என் மனமகிழ்ச்சி ஏதாவது இருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அப்போ வேதம் தெளிவா சொல்லுது, இந்த வேதம் தான் ஒரு மனமகிழ்ச்சி. கர்த்தருடைய வேதம் தான் மனமகிழ்ச்சி. இந்த வேதத்தை யார் யார் மிகுந்த எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு வாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மனமகிழ்ச்சியினாலே கர்த்தர் மாற்றுவார். ஆனபடியினாலே நீ கவலைகளை குறித்து முதலாவது கவலை கர்த்தர் மேல் வைத்திடுங்க, அவங்க எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். 2வது சொல்லப்படும் மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று சொல்லப்படுது. நீ மனமகிழ்ச்சி இல்லாமல் நீ கவலையில் அநேகர் இருக்கிறாங்க. முகத்துல ஒரு சிரிப்பு என்பது இல்லை, முகத்தில கவலைகளை பார்க்கிறது. அதாவது தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் உள்ளான இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆனபடியெல்லாம் சொல்லப்படுது, கர்த்தருடைய வேதத்தில் தான் மனமகிழ்ச்சிப்பா. செல்போன்ல இல்ல, டிவியில இல்ல, உலக வார்த்தையில் இல்ல, கர்த்தருடைய வேதத்துல தான் மனமகிழ்ச்சி. யார் யார் கர்த்தருடைய பாதத்தில ஆவலோடு அமர்ந்து இந்த வேதத்துல பிரியமாய் நேசி வாசிக்கிறார்களோ அவர் வாழ்க்கை தான் மனமகிழ்ச்சி. இதனால உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிற ஒரு வேண்டுகோள், வேதத்தை நீங்க நேசித்து வாசிங்க. வேதத்தை ரொம்ப நீங்க அதை அனுபவிச்சு வாசிக்கும் பொழுது உங்களை மனமகிழ்ச்சியாய் கர்த்தர் மாற்றுவார். அப்படி இல்லைன்னா அதை தாவி மனமகிழ்ச்சி இல்லாதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்திருப்பேனேன்னு சொல்லப்படுது. அப்போ அது மனமகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அதாண்டு சொல்லுகிறார் இங்கே. முதலாவது அவர் உங்களை விசாரிக்கிறார். 2வது கர்த்தருடைய வேதம் மனமகிழ்ச்சியா இருக்கிறது. 3வதாக வேதம் சொல்லுகிறது இன்னொரு காரியத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதே சங்கீதம்
112 அதிகாரம் அவருடைய 7 வசனத்தை வாசிக்கலாமா? 112:7. भजन संहिता 112 का 7। துர்ச்செய்தி கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமே. அப்போ கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள், காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். முழு நம்பிக்கை 100% கர்த்தருடைய சமூகத்தில் இருங்க. அது கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். மனிதர்கள் அல்ல, மனிதருடைய வார்த்தைகள் மேல் அல்ல, சொற்கள் மேலே அல்ல, கர்த்தர் மேல், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் காரியத்தை, கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். அதனால சொல்லுது, 100% உண்மை நான் நம்புகிறேன். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசய செய்திடுங்கப்பா. மனிதர் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. இன்னைக்கு மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகக்கூடாது. அநேக விதங்களில தலைகுனிந்து இருக்கிறோம். ஆனா வேணும் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்கப்பா. டாக்டர் மேல கூட கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய மருத்துவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உலக மருத்துவரை காட்டிலும் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். அப்ப அவர் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அப்படி நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றுவோம். அப்போ நம் நம்பிக்கை எங்க இருக்குது பாருங்க. இன்னைக்கு நம்பிக்கை எங்க இருக்கிறது? 100% 99% ஆண்டவர் நம்பி நீங்க 1% நம்பலனா கூட அற்புதம் நடக்காது, அற்புதம் நடக்காது. 100% நீங்கள் அவரை நம்பும் பொழுது மட்டும்தான் கர்த்தர் உடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார், கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் 3 காரியத்தை மாத்திரம் மத்தியில் வைக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். முதலாவது, அவர் மேல் நீங்கள் உங்கள் கவலைகளை வைத்திடுங்கள். உங்களை அவர் விசாரிக்கிறார், ஆனால் அப்படி எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றுவார். 2வது வார்த்தை, கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருங்க. இல்லைன்னா நமக்கு மனமகிழ்ச்சியே இல்லை. தேவையில்லாத வார்த்தைகள்னா மனமகிழ்ச்சி கிடையாது. நாள் முழுவதும் மனுஷோடு பேசுகிற வார்த்தை மனமகிழ்ச்சி கிடையாது. வேதம் சொல்லுது, உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாதையா என்று சொல்லப்படுது. வீணாக போகாது, கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். 3வதாக, கர்த்தர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வையுங்க. நம்பிக்கை என்பது 100% அவர் மேலதான். யோபு தெளிவாக சொல்லுகிறார், என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், நன்றியாயிருப்பேன். அப்போ அன்னைக்கு நம்ம 100% தேவனை நீங்க சார்ந்து கொள்ள முடியுது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆறுதப்படுத்துவாராக, சமாதானப்படுத்துவார்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Wonderful, wonderful. Just I want to explain this in 1 minute. वचन में प्रभु का दास बताया कि हमें 100 में से 100% परमेश्वर के ऊपर विश्वास रखना है। ठीक है, हर परिस्थिति में परमेश्वर के ऊपर भरोसा रखना है। हर परिस्थिति में कभी भी मनुष्यों के ऊपर भरोसा नहीं रखना है, कभी भी संसार के ऊपर भरोसा नहीं रखना है। हमेशा हर समय 100 में से 100, 100 to 100 परमेश्वर के ऊपर विश्वास भरोसा रखना है। इसमें देखिएगा 112 का 7 में क्या लिखा है। हाँ, भजन संहिता 112 का 7 में लिखा, वह बुरे समाचार से नहीं डरता, उसका हृदय यहोवा पर भरोसा रखने से स्थिर रहता है। A person who is trusting always in the Lord, he will never slip, he will never move. ठीक है, परमेश्वर का वचन प्रभु का दास के द्वारा बताया गया है। chosen servant, we should believe and we should trust in the Lord always. हर परिस्थिति में हमें परमेश्वर के ऊपर विश्वास रखना है, क्योंकि वो हमारे लिए चिंता करता है। वो हमारे सारे बातों जानता है और वो हमारे लिए चिंता करता है। हमारी सारी चिंता उनके ऊपर देना है। प्रभु इस सुंदर वचन के लिए आशीष करे। So once again I would like to request to today Pastor David is there. Pastor David. Yes, Pastor. Yeah, Pastor. Now எல்லா குடும்பக்காக ப்ரே பண்ணுங்க.
पास्टर ओके, ओके। हमारे बीच में हैं, वो सभी परिवारों के लिए प्रार्थना कर